Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute. Myself Jeeva. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல நம்மளோட சேனல் ஆரம்பிக்கும் தான் லாஸ்ட் 2 டேஸா நம்ம டெலிகிராம் சேனல் ஆக்டிவா இருந்திருக்க மாட்டேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். நம்மளோட சேனலை ஜாயின் பண்றவங்க இந்த வீடியோவை 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. இந்த ஒரு நல்ல நாள்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் சேனலை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, த்ரெட்டு, ட்விட்டர் இது எல்லாத்துலேயுமே இது பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம வீடியோ போஸ்ட் எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் மிஸ்டேக் ஆனாலும் அடுத்தடுத்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறதுக்காக தான் இந்த டைம் எல்லா பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அந்த லிங்க்ல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலிகிராம் சேனல் மேல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது. ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்றவங்க நம்ம என்ன பண்றோம், ஆப்ஷன் செல்லிங் பண்றோம், ஆப்ஷன் பையிங் பண்றோம், ஸ்விங் ட்ரேடிங் பண்றோம் அப்படிங்கிற எல்லாமே தெரியும். புதுசா ஜாயின் பண்றவங்க நம்ம டெலிகிராம் சேனலை ரீகால் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் லாஸ்ட் 3 இயர்ஸா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் லாஸ்ட் 8 மந்த்தா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஆப்ஷன் செல்லிங், மந்த்லி ஆப்ஷன் செல்லிங், இயர்லி ஆப்ஷன் செல்லிங் இதெல்லாம் நான் முன்னுக்கூட்டியே கணிச்சு கொடுத்துருக்கேன். செகண்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸ்ல மார்க்கெட் எங்க வந்தா சப்போர்ட் எடுக்கும், எங்க போனா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எங்க ரியாக்ட் ஆகுங்கிறது கொடுத்துருக்கேன். இது இல்லாம அடிஷனலா நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல. எதுக்கு அப்படின்னா ட்ரேட் எப்போ வேணா பண்ணிக்கலாம். மார்க்கெட் நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸ் இருக்கதான் போது நீங்க லாங் டைம்ல சர்வே ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் பத்தியான புரிதல் A to Z இருக்கும். எப்படி இன்ஸ்டிடியூஷன் நம்மளை ட்ராப் பண்ணி நம்மகிட்ட நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு போறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்போ மார்க்கெட்டுக்குள்ள அக்ரெசிவா வருவாங்க, ப்ரீமியம் கால்குலேஷன் என்னன்னு அப்பப்ப நடக்கிற சினாரியோவை ஈஸியா புரியுற மாதிரி வாய்ஸ் மெசேஜ்ல கொடுத்துருக்கேன். ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்களால ஈஸியா விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும், மார்க்கெட்டை ஈஸியா அணுக முடியும். நம்மளோட சேனல்ல புதுசா ஜாயின் பண்றவங்களும் சரி, அந்த டெலிகிராம் சேனல்ல கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை யூடியூப் சேனல்ல நான் ஜஸ்ட் ஃபுல்லா ட்ரேடிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ண போறோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண போறோம், மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோக்கஸ் பண்ண போறோம், இன்சூரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வந்தா A to Z புதுசா வந்தவங்க பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னங்கிறது கண்டென்ட்டா வித் எக்ஸாம்பிளோட அவங்களுக்கு இல்லை ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு நீட்டா நான் எல்லாமே ஷார்ட்ஸா மூலியமாவும் சரி, யூடியூப் வீடியோ மூலியமாவும் சரி, மற்ற பிளாட்ஃபார்ம் மூலியமாவும் சரி நான் போஸ்ட் பண்ண போறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம், இல்ல ட்ரேடரா இருக்கலாம். நம்ம ஒரே ஒன்று சொல்றதுதான், மார்க்கெட்ல புதுசா வரவங்க இன்வெஸ்டரா வரணும், ஸ்விங் ட்ரேடரா ஆகணும், அதுக்கப்புறம் இன்ட்ராடே பிளேயர் ஆகணும், அதுக்கப்புறம் F&O வரணும். இப்போ எல்லாருமே டைரக்டா F&O வந்திருக்கனால நம்ம ஒரு ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அது ரூல்ஸாவும் எடுத்துக்கலாம், இல்ல ட்ரேடிங்கோட மந்திரமாவும் எடுத்துக்கலாம். 1 டே 1 ட்ரேட் 1 இண்டெக்ஸ் 1 லாட் 2-2.5 வருஷத்துலமா சொல்லிட்டே வரும். லாஸ்ட் 2 மந்த்தா பாத்தீங்கன்னா நம்மளும் அதை பேஸ் பண்ணி ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி காட்டி டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அண்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க 4 விஷயத்த ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சைக்காலஜில ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எமோஷன் ஆக மாட்டீங்க, ரேண்டம் ட்ரேட் பண்ண மாட்டீங்க, லாஸ் ஆயிடுச்சுன்னு ரெக்கவரி பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் இருக்கணும். தேர்டு பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். நீங்க ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல 100%க்கு 60% தான் சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலுமே கண்டிப்பா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிலிட்டியா தான் இருப்பீங்க. 4வது பாத்தீங்கன்னா பேஷண்டா இருக்கும். இந்த 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அண்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆயிடலாம். இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு நீங்க F&Oல ட்ரேட் பண்றீங்கன்னா 1 டே ட்ரேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேஷண்டா இருப்பீங்க. 1 டேல 1 ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு டிசிப்ளின் வரும். ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சைக்காலஜி டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம மல்டிபிள் விஷயத்த பாக்குறத விட ஒரு விஷயத்த வச்சு நம்ம இந்த நிஃப்டி எங்க போகும், நிஃப்டி எங்க ரிஜெக்ட் ஆகும், எது இம்பார்ட்டன்ட் லெவல், எந்த லெவல்ல FIS DIS வருவாங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேல எப்படி இருக்கும், ஆப்ஷன்ஸ்ல எப்படி வருவாங்கன்னா அந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க, மாஸ்டர் ஆயிருவீங்க. அதனால சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாது.
ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் பண்றதுனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு விஷயம் தெரியும். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 மந்த்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிக்கணும் மந்த் ஆன் வைஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், சைக்காலஜி டெவலப் ஆகும், டிசிப்ளினாகவும் இருப்பீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. லாட் சைஸ் ஒரு லாட்ல பண்ணனால எமோஷனல் வந்திருக்காது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும், எங்க நம்ம வந்து வெயிட் பண்ணுவோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கே தெரியும் 100%க்கு 95% தான் லாஸ் பண்றாங்க, 5% தான் ப்ராஃபிட் பண்றாங்க. அப்படி இருந்தும் ஆப்ஷன் ட்ரேடிங்ல கண்டினியூ பண்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த 5%க்குள்ள நம்ம போகணும்னா இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்தா யாருமே மணி மைண்டடா இருக்காது. மார்க்கெட் பத்தியான புரிதல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம கேபிட்டல் எவ்வளோ அந்த கேபிட்டல நம்ம என்ன ரிட்டர்ன் ROI பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துருக்கவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த 4 to 5 மந்த் நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட யூடியூப் சேனல் அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கொண்டு போனதுக்கு அப்புறம் ஜனவரி மந்த் ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரீ வெபினார் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் கண்டக்ட் பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா 4 செக்ஷனா இருக்கும். 1 day ஃபுல் ஃப்ரீ வெபினார். அதுல 4 செக்ஷன் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், மியூச்சுவல் ஃபண்ட். இது 4 செக்ஷனா டிவைட் பண்ணி எவ்ரி 1.5 hours கிரியேட் பண்ண போறோம். என்னோட நாலேஜ் ஃபுல்லா நான் ஷேர் பண்ண போறேன் வித் எக்ஸாம்பிளோட. மறக்காம நம்மளோட எல்லா பிளாட்ஃபார்மும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.